அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. பாண்டிச்சேரியில் வந்து ரோட் ஷோ நடத்துறதுக்கு பர்மிஷன் கேட்குறாங்க. முதல் முறை மறுக்கப்படுது. திரும்ப இப்போ மறுபடியும் போய் அப்பீல் பண்ணிட்டு இருக்கதா செய்திகள் வருது. முதல்ல எதுக்கு சார் அது மறுக்கப்படுது? ரோட் இல்லை, அங்கே உடச்ச பர்னிச்சர்லாம் பத்தாதா? தமிழ்நாட்டில் உடச்ச பர்னிச்சர் பத்தாது, பாண்டிச்சேரியில் வந்து உடைப்பீங்களா? அதற்கு பிறகு பாண்டிச்சேரியினுடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய அவரே சொன்னார், இது வந்து பாண்டிச்சேரிக்கு ஒரு சின்ன ஊர், இங்கேலாம் இந்த மாதிரியான நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அதனால் இடம் பொருள் கிடையாது, வேணா ஒரு கிரவுண்ட் இருக்குது, மீண்டும் மீண்டும் போய் வந்து எப்படியாவது கொடுத்துருங்க தலைவரே, நாங்கள் சொல்லிட்டு வந்துட்டேன், நீங்கள் கொடுக்கலன்னா அப்புறம் தலைவர் என்னை வந்து கண்டாமணி திட்டுவாருன்னு போய் அங்கே கெஞ்சிட்டு இருக்காரு போல. உண்மையிலே நண்பர்களா நீங்கள் அவர் கட்சியில் தாங்க அவர் எம்எல்ஏ இருந்தார், ரங்கசாமியுடைய கட்சியில் தான். என் ரங்கசாமி இருக்கார்ல, செங்கல்பட்டு நார்த்தா இருக்கார் சவுத்தா இருக்கார்ல, அண்ணன் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாண்டிச்சேரி என் கைட்டில் தான் இருக்குது அப்படின்னு போய் நம்ம தளபதி சொல்லியிருக்காரு போல. தளபதி நான் எப்படியாவது வாங்கிட்டு வந்துடுறேன். ஏன்னா உங்கள் ஊர்லேயே வேணாலும் வாங்க முடியல, நீ எப்படியா கட்சியோட போய் சொல்லாத கேட்பாரா கேட்க மாட்டாரா? ஆனால் சார், அனுமதி ஒரு வகையில் வந்து ரோட் ஷோ நடத்துறதோ இந்த மாதிரி பிரச்சாரம் மேற்கொள்றதோ அவங்களுடைய உரிமை தானே சார். அதை தடுத்து வைக்கிறது வந்து தவறான இல்லை. அது ஒரு அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய அந்த ரோடுடைய அமைப்புகள், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல. பாண்டிச்சேரியை பொறுத்தவரைக்கும் ஒரு சிறிய பாதையில் உள்ள இடம். பாண்டிச்சேரியில் கொடுக்குறாங்களா உங்களுக்கு? இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் கொடுக்குறேன்னா திமுக அரசு தான் சதி செய்யுது. சிஎம் சார், நான் வீட்டில் சார் இருப்பேன், ஏன்னா என்னை வந்து இது பண்ணாதீங்க சார், என் மாவட்ட செயலாளர் பிடிச்சிட்டு போங்க சார்னு சொன்னார்ல, அது மாதிரி அங்கே பாண்டிச்சேரி ரங்கசாமி சார் 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகாவினர் ரோட் ஷோ நடத்துறதுக்காக பாண்டிச்சேரியில் அனுமதி கேட்டு அந்த அனுமதி ஒரு முறை மறுக்கப்பட்டு திரும்ப மறுபடியும் அனுமதி வாங்குறதுக்கான ப்ராசஸில் இருக்கிறாங்க. ஏன் அனுமதி தொடர்ந்து மறுக்கப்படுது? தாவேகாவினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? இது பற்றி தான் பேச போகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். பாண்டிச்சேரியில் வந்து ரோட் ஷோ நடத்துறதுக்கு பர்மிஷன் கேட்குறாங்க. முதல் முறை மறுக்கப்படுது. திரும்ப இப்போ மறுபடியும் போய் அப்பீல் பண்ணிட்டு இருக்கதா செய்திகள் வருது. முதல்ல எதுக்கு சார் அது மறுக்கப்படுது? ரோட் ஷோ அவங்களுடைய உரிமை தானே. இல்லை, அங்கே உடச்ச பர்னிச்சர்லாம் பத்தாதா? தமிழ்நாட்டில் உடச்ச பர்னிச்சர் பார்த்தாலும் பாண்டிச்சேரியில் வந்து உடைப்பீங்களா? அதுக்கிட்ட பாண்டிச்சேரியில் ரோட் ஷோ பண்ணணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய விழுப்புரம் திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள்லாம் சேர்த்து ஒரு ரோட் ஷோ பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவில் கேட்குறாங்க. 3 முறை வந்து அங்கே இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி டிஜிபிட்ட கொடுத்து அது 3 முறை நிராகரிக்கப்பட்டது. அதற்கு பிறகு பாண்டிச்சேரியினுடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய அவரே சொன்னார், இது வந்து பாண்டிச்சேரிக்கு ஒரு சின்ன ஊர், இங்கேலாம் இந்த மாதிரியான நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அதனால் இடம் பொருள் கிடையாது, வேணா ஒரு கிரவுண்ட் இருக்குது, அந்த கிரவுண்டில் வந்து ஒரு கிரவுண்ட் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாக நீங்கள் ஒரு மைதானத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாக மாநாடு மாதிரி நடத்திக்கிங்க, அதுக்கு வேணால் பெர்மிஷன் தரணும் அவரும் சொல்லிட்டார். இருந்தாலும் விடாப்பிடியாக இன்றும் போய் ரங்கசாமியை பார்த்து எனக்கு எப்படியாவது கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த சட்டத்திட்டங்களை பொறுத்த வரைக்கும் யூனியன் பிரதேசம் அது முழுக்க பாஜகனே வருது பாருங்க. அது ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அது நிர்வாகம் இருந்தால் கூட முக்கியமான முடிவுகளை வந்து யூனியன் பிரதேசங்களை, பாண்டிச்சேரி மட்டும் கிடையாது, எல்லா யூனியன் பிரதேசங்களுக்கும் அதுதான் முடிவு எடுப்பாங்க. அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு மாநிலத்துக்கான சில ப்ரோட்டோகால் இருக்குது, சில ரூல்ஸ் இருக்குது, அதை வச்சு தான் அவங்க பெர்மிஷன் கொடுப்பாங்க. அப்போ பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு குறுகியான ஒரு இடங்கள் உள்ள இடமா இருக்குது, மக்கள் தொகை அதிகமாக உள்ள இடமா இருக்குது. போய் ரோட் ஷோ வச்சதுன்னா இப்போ பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அவங்க வந்து நிகழ்ச்சியை கொடுக்க முடியாதுங்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் கூட பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் புஷ்டிக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. அந்த பாண்டிச்சேரியில் நான் வந்து எம்எல்ஏவாக இருந்தேன், ரங்கசாமி என் ஃப்ரெண்டு, தலைவரை நான் வாங்கிட்டு வரேன் தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே கொடுக்காமன்னா அவருக்கு ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆகி போச்சு. மீண்டும் மீண்டும் போய் வந்து எப்படியாவது கொடுத்துருங்க தலைவரே, நாங்கள் சொல்லிட்டு வந்துட்டேன், நீங்கள் கொடுக்கலன்னா அப்புறம் தலைவர் என்னை வந்து கண்டாமணி திட்டுவாருன்னு போய் அங்கே கெஞ்சிட்டு இருக்காரு போல. உண்மையிலே நண்பர்களா நீங்கள் அவர் கட்சியில் தாங்க அவர் எம்எல்ஏ இருந்தார், ரங்கசாமியுடைய கட்சியில் தான். என் ரங்கசாமி இருக்கார்ல, என்ஆர் காங்கிரஸ், அவர் கட்சியில் தான் இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அப்போ அவரே பல இடங்களில் என்னுடைய நண்பர் ஆனந்த்னு பேசுகிறார். யார்? ரங்கசாமி பேசியிருக்காரு, பார்த்துருக்கோம். அப்படிங்கும்போது அவருடைய பாண்டிச்சேரியில் செல்வாக்கா இருக்குது. பாண்டிச்சேரியில் நான் தான் டெப்டி சிஎம் வரணும். பவன் கல்யாண் எப்படி அங்கே ஆந்திராவில் வந்தாரோ அதே மாதிரி பாண்டிச்சேரியில் நம்ம புஷி ஆனந்த் வந்து எப்படி யோசிச்சு பாருங்க. பவன் கல்யாண் ஆந்திராவில், புஷி ஆனந்த் வந்து பாண்டிச்சேரியில். அவர் லாரியில் வருவார், இவர் பஸ்ஸில் வருவார். சார், அங்கே பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் சிஎம்ஏ ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்ன பொலேரோவில் போயிட்டு வந்துடுவார் சார். அங்கே ஒரு டெப்டி சிஎம்லாம் இருக்காங்க. அதை காட்டிலும் ரங்கசாமியை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா அதாவது பைக்கில் வந்து டீ சாப்பிட்டு இருப்பாங்க. ரொம்ப யதார்த்தமான எளிமையான மனிதர் தான், எளிமையான மனிதர் தான், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. இல்லை புஷி மாதிரியான ஆட்கள் வந்தாங்கன்னா எப்படி போக முடியும் தனியாக? அங்கே தான் ஆள் சேர்ந்துருமே, கூட்டம் சேர்ந்துருமே. அதனால் என்னென்னா அவர் கனவு பாண்டிச்சேரியில் அது என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது, செங்கல்பட்டு நார்த்தா இருக்கார் சவுத்தா இருக்கார்லாம் அண்ணன் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாண்டிச்சேரி என் கைட்டில் தான் இருக்குது அப்படின்னு போய் நம்ம தளபதி சொல்லியிருக்காரு போல. தளபதி நான் எப்படியாவது வாங்கிட்டு வந்துடுறேன்னு. ஏன்னா உங்கள் ஊர்லேயே வேணாலும் வாங்க முடியல, நீ எப்படியா கட்சியோட போய் சொல்லாத கேட்பாரா கேட்க மாட்டாரா? அப்போ அவருக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக போச்சு. இன்றைக்கி திருப்பியும் போய் ஐயா எப்படியாவது கொடுத்துருங்க, எனக்கு ரொம்ப ஒரு இதாகி போகும் அப்படின்ற மாதிரி அவர் போய் கேட்டுட்ருக்காரு. அங்கே தன்னுடைய
இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக வெயிட்டை காட்டுறதுக்காக நம்ம என்னென்ன சொல்கிறாங்கன்னா பாண்டிச்சேரி அரசியலை புஷ்ஷிட்ட கொடுத்து நீ பாண்டிச்சேரியை பார்த்துக்க அப்படின்னு ஒதுக்கி விட்டலாம்ன்ற மாதிரி தான் அவங்க இருக்காங்க. அப்போ அங்கே வெயிட்டை காட்டணும்ல. அப்போ இவர் முயற்சி பண்ணிகிட்டே இருக்காரு. அங்கே அனுமதி மறுக்கப்பட்டது. திருப்பி அவர் வந்து அங்கே போய் கேட்டுகிட்டே இருக்கிறாரு. ஒன்றும் இது வரைக்கும் கொடுக்கல அவங்க. ஆனால் சார் அனுமதி ஒரு வகையில் வந்து ரோட் ஷோ நடத்துறதோ இல்லை மாதிரி பிரச்சாரம் மேற்கொள்றதோ அவங்களுடைய உரிமை தானே சார். அதை தடுத்து வைக்கிறது வந்து தவறான இல்லை அது ஒரு அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய அந்த ரோடுடைய அமைப்புகள், மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்புகள், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல. இதெல்லாம் பார்த்துட்டு தானே கொடுப்பாங்க. பாண்டிச்சேரியை பொறுத்தவரைக்கும் ஒரு சிறிய பாதையில் உள்ள இடம். அதனால் அந்த இடத்துல நீங்கள் பெரிய கூட்டத்தை போட்டு கடைகளுக்கு சுற்றி இருக்க கடைகளுக்கோ வியாபார நிறுவனங்களுக்கோ ஏதாவது சேதாரம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க இதெல்லாம் கால்குலேட் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் கூட்டம் நடத்திட்டு போங்கன்றாங்களே. இப்போ ரோட் ஷோ நடத்துறதுக்கு தமிழ்நாட்டு சார்பில் இந்த எஸ்ஓபின்னு போட்டிருக்கிறாங்க. போட்டு அதுக்குண்டான வேலைகள் நடந்துட்டு இருக்காது. ஒரு ரூல்ஸ் இது போடுறாங்க, ஒரு ஆர்டர் போடுறாங்க. கம்ப்ளீட்டாக அது ஃபில் பண்ணிட்டாங்கன்னா அது படி தான் அதுபடி தான் எந்த கட்சியாக இருந்தாலும் தாவேகா மட்டும் கிடையாது. இவங்க பண்ண விஷயத்துல நல்ல விஷயம் என்னன்னா இந்த எஸ்ஓபி போட்டது தான். நீ எந்த கட்சி ரோட்ஸ் நடத்தினாலும் அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நடத்தணும். இத்தனை கிலோமீட்டருக்குள்ள தான் போகணும், இவ்வளோ கூட்டம் தான் வரணும் நிறையா போட்டுருக்காங்க. அதுக்கு முழு பொறுப்பே கட்சி தான், அரசியல் கட்சி தான் எடுத்துக்கணும்னு போட்டுருக்காங்க. சார் தாவேக்கால் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா இந்த எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுறதை வேணும்னே டிலே பண்ணுறாங்க. இது டிலே பண்ணுறதுனால தான் நாங்கள் வந்து எங்களை தாமதப்படுத்தணுன்றதுக்காக டிலே பண்ணுறாங்க. அவங்க ஒருத்தர் மட்டும் எடுக்கக்கூடிய முடிவு கிடையாது. இது நீதித்துறையும் சரி, காவல்துறையும் சரி, அரசியல்வாதிகள் எல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய முடிவு தானே. ஒரே நாள் எப்படி எல்லாத்தையும் கூட்டு வந்து எடுக்க முடியும்? இல்லை அதில் ஒரு டிலே இருக்குன்ற குற்றச்சாட்டு. டிலே எப்படி ஆக முடியும்? ஏங்க இந்த கரூர் சம்பவம் நடந்த 2 மாதத்துக்குள்ளே இது போட்டாங்களே, அனைவரும் அடுத்த மாதத்துக்குள்ளே வந்துருமே. தேர்தல் நேரத்துக்குள்ளே எஸ்ஓபி வந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல. இது என்ன வருஷக்கணக்காக கிடக்குது? சம்பவம் நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு? அடுத்த நாளே போட்டுருவாங்களே இவருக்கு. ஒரு விஷயத்தை ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட முன்ன பின்ன யோசிக்கணும், சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கணும், பல பேருடைய ஆலோசனை கேட்கணும், அதை திருப்பி வந்து அனலைஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு தானே ஒரு ஃப்ரேம் பண்ணுவாங்க. இந்த சம்பவம் நடந்து 3 மாதத்துக்குள்ளே எஸ்ஓபி போட்டாங்களா இல்லையா? அடுத்த மாதம் அவர் போகிறது இதுக்கே டிலே ஆகுது. டிலே ஆனால் வருஷக்கணக்காச்சா? ஃபைனல் டிராஃப்ட் இதுதான் ரூல்ஸ்னு சொல்கிறது. அது வரும், 1 மாதத்துக்குள்ளே போடுவாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் அவசரமாக உங்களுக்கு அவசரமானா நீங்கள் பாண்டிச்சேரியில் போய் நடத்துங்க. பாண்டிச்சேரியில் கொடுக்குறாங்களா உங்களுக்கு? இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் கொடுக்கணும்னா திமுக அரசு தான் சதி செய்யுது. சிஎம் சார் நான் வீட்டில் தான் சார் இருப்பேன், ஏன்னா என்னை வந்து எதுவும் பண்ணாதீங்க சார், என் மாவட்டச்செயலாளர் பிடிச்சிட்டு போங்க சார்னு சொன்னார்ல. அது மாதிரி அங்கே பாண்டிச்சேரி ரங்கசாமி சார் ரோட் ஷோ தர மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு கேட்க முடியுமா? அவரை போய் வீடியோ போட சொல்லுங்க பார்ப்போம். அப்போ ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த மாநிலத்தை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல்துறைக்கு, உளவுத்துறைக்கும் சில இது இருக்கும், கட்டுப்பாடுகள் இருக்கும். அவங்களுடைய இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. அதை நீங்கள் கட்டுப்படுத்தி தான் நடக்கணும். ரெண்டாவது, இவர்களுக்கு ஏன் யோசிக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு அரசியல் படுத்தாத ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க, அரசியல் புரியாதல் இல்லாத கூட்டமாக இருக்கிறாங்க, ஒரு ரசிய மனப்பான்மையோடு இருக்கிறாங்க. ஆடியோ லான்ச்சில் எப்படி பண்ணுற மாதிரியே முதல் காட்சியில் தேட்டர் எப்படி பண்ணுற மாதிரி ரோட்டில் பண்ணிடுறாங்க. அதனால் ஒரு சிக்கலாகிடக்கூடாது. அது அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது, சுற்றி இருக்க பொதுமக்களுக்கும் பாதிப்பு. இதெல்லாம் கணக்கில் எடுத்து தான் அவங்க மறுக்கிறாங்க. அப்போ இது தெரியாமல் திரும்ப போய் அவங்க போய் கேட்டு அவங்கள நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு இவர் தள்ளப்பட்டுகிட்டே இருக்கிறார். இப்போ சார் இந்த அனுமதி மறுக்கப்படுது இல்லை உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலும் அவங்க இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக அவங்க மாறிட்டாங்க, தகவமைச்சுக்கிட்டாங்க. உள்ளரங்க கூட்டங்கள் நடத்துகிறாங்க, இல்லைனா வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவோம் அவங்க பாத்தியில் போயிட்டு தானே இருக்காங்க. இல்லை நடத்திட்டு யார் வேணாம்னா எல்லா கட்சிக்கும் எல்லா உரிமையும் இருக்கே. நீங்கள் என்ன உள்ளரங்க கூட்டம் நடத்திட்டு போங்க, இல்லை மாநாடு மாதிரி நடத்திட்டு போங்க, இல்லாட்டி ஒரு கிரவுண்டில் நடத்திட்டு போங்க. யாருக்கு அனுமதி கொடுக்காமல் இருக்காங்க? இப்போ காஞ்சிபுரத்தில் நடத்திட்டு வந்தார், யாராவது அனுமதி மறுத்ததா? ஏன் காஞ்சிபுரத்துக்கு முன்னாடி கரெக்டாக போனீங்கல்ல, கரூர் கரெக்டாக போயிருக்கணுமா இல்லையா? காஞ்சிபுரத்தில் உங்கள் நண்பா நண்பிகள் வர சொல்லல, இல்லை கூட்டத்திற்கு கொண்டு மட்டும் தானே பேசுறீங்க. அப்போ பட்டப்பிறகு தானே உங்களுக்கு புத்தி வருது. காஞ்சிபுரத்தில் தான் நீங்கள் வந்து அந்த தொண்டரணின்னு உருவாக்குறீங்க. ஏன் அங்கே தொண்டரணி இதுக்கு முன்னாடி உருவாக்கலை? இப்போ ஒவ்வொரு விஷயத்துலேருந்தும் ஒரு தவறுலேருந்து தான் ஒரு பாடத்தை கற்றுக்குறீங்க. ஒரு தவறுலேருந்து பாடத்தை கற்றுக்கிட்டு நீங்கள் வர்றதுக்கு 4-5 வருஷம் ஆகும். அதான் சொல்கிறோம், நீங்கள் வந்து கற்றுக்குங்க, அனுபவத்தை வளர்த்துக்குங்க, களத்துக்கு வாங்க, மக்களோடு இருங்க, மக்களோடு பேசுங்க. மக்களிடம் செல் அப்படின்னு என்ன சொன்னார்ன்றீங்களா? மக்களிடமே செல்றது இல்லை. நீங்கள் அதெல்லாம் வந்து யாருக்குமே யாரையும் கட்டுப்படுத்தலாம் முடியாது. அரசியல் கட்சி, ஒரு அரசியல் இயக்கத்தை மக்கள் செல்வாக்கு உள்ள அரசியல் கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அது கட்டுப்படுத்தலாம் முடியாது. நீங்கள் வாட்டுக்கு வேலையை பாருங்கள், மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா நீங்கள் வாங்க. அதான் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் இன்னும் கற்றுக்கிறலே அப்படின்றது தான் இப்போ வந்து கேள்வியே. நீங்கள் இப்போ தான் கற்றுக்கிறக்கூடிய அந்த இடத்துல இருக்கீங்க. கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு இடத்துக்கு வரப்போ உங்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. நடப்பு அரசியல் சார்ந்த பல சிக்கல்கள் இருக்குது சார். ஒரு கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும், ஆதரிக்கலாம், எதிர்க்கலாம். உதாரணத்துக்கு எஸ்ஐஆர் எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான நடப்பு அரசியல் சூழல்களை இல்லை அங்கே அந்த விஷயங்களை வந்து தாவேகா கரெக்டாக அட்ரஸ் ரொம்ப டிலேவாக இருக்குது, ரொம்ப டிலே. ஆனால் பண்ணுறாங்க, பண்ணி பிரயோஜனம் இல்லை. டிலே வர்றதுன்னு என்ன பண்ண முடியும்? எஸ்ஐஆரே 10 நாள் கழிச்சு தான் விஜய்க்கு எஸ்ஐஆருங்கிறது என்னங்கிறது தெரியுது. எஸ்ஐஆர் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி கொண்டு வந்து டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி முடிக்க போகிறோன்றாங்க. இல்லை ஆனால் அவர் எஸ்ஐஆர் பற்றி பேசணும்னா அதுக்கு இன்னொரு புது ட்ராக்ஷன் கிடைக்குது. என்ன கிடைச்சா? என்ன பண்ணார்?
அந்த கட்சியினர் வந்து அதை பத்தி பேசுறாங்க, சமூக வலைதளத்தை கொண்டு வராங்க, அவங்கள வந்து முடுக்கி விடுறாரு, இவர் போய் ஃபில் பண்ணி கொடுங்க. சொல்யூஷன் என்ன? திமுக எஸ்ஐஆர் எதிர்த்து பேசுகிறாங்க, நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, நாடாளுமன்றத்தில் பேசுகிறாங்க, அதோடு நிற்கலை. தன் தொண்டர்களை களத்துக்கு அனுப்பிச்சு எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ண தெரியாதவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, கூட போகிறாங்க. இந்த 2002 2005 எஸ்ஐஆரில் அவங்க இருக்கிறாங்கன்ற வேலைகளை செய்கிறாங்க, களத்துக்கு நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதமாக கட்சியினுடைய அடிமட்ட நிர்வாகிகள் பூரா களத்தில் நிற்கிறான். அந்தந்த வீட்டுகளுக்கு போகிறான். அவங்களுக்கு ஃபார்ம் வந்துச்சா, பேர் இருக்கா, பேரில் மாற்றம் இருக்கா, என்ன இருக்குன்றத உங்கள் மக்கள் மத்தியில் போய் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இல்லை விஜய் வந்து சொன்னார், இல்லை இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க, எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும்னு. இப்போ ஒரு வாரம் நீடிச்சிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் எஸ்ஆர் எடுத்து பேசுகிறாங்க, நாடாளுமன்றத்துக்கு வெளியில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இது எல்லாம் திமுக செய்யுது. வெறும் அறிக்கை மட்டும் கொடுத்துட்டு வீடியோ மட்டும் போட்டு உட்காரல. நீங்கள் என்ன பண்ணீங்க? அவர் வந்து கட்சி தொண்டர்களை நீங்கள் போய் தெரிஞ்சவங்க எத்தனை நாள் கழிச்சு பண்ணி கொடுங்க, எத்தனை நாள் கழிச்சு? 10 நாள் கழிச்சு. 10 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு எஸ்ஆருங்கிற விஷயத்தில் இது இவ்வளோ குறைபாடுகள் இருக்குங்கிறத நீங்கள் பேசுகிறீங்க. அதுலேயும் திமுக அரசியல் செய்துக்கிட்டீங்க. அங்கங்கே திமுக வந்துச்சு, எஸ்ஆர் ஒன்று திமுகவா? இதுதான் சொல்கிறோம். நீங்கள் புரிதல் இல்லாமல் இருக்கீங்க. அப்புறம் எங்களுக்கு தற்கொலைன்னு சொன்னால் திட்டிட்டீங்க அப்படின்னா தற்கொலை இது என்ன தற்கொலை தானே? அது திமுக கொண்டு வந்து எஸ்ஆரை அந்த தவிர்க்கலாமேன்ற ஒரு அதை தவிர்க்க வேண்டியதானே. நீங்கள் இது ஒரு பொது பிரச்சனை, இது ஒரு காமனான ஒரு இஷ்யூ ஒன்று ஓடிட்டு இருக்கு. தேர்தல் ஆணையம் அவசரமாக கொண்டு வருது. பிஎல்ஓஸ்ன்னு சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் கிட்டத்தட்ட 40-50 பேர் இறந்துருக்காங்க இந்தியா முழுவதும். பல பொதுமக்கள் சில பேர் இறந்துருக்கிறாங்க. பெரிய ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் அதை பற்றிலாம் அட்ரஸ் பண்ணி பேசாமல் திமுக அதில் அரசியல் பண்ணுதுன்னா, சரி நீங்களும் அரசியல் பண்ணுங்கள். திருப்பி திமுக நிர்வாகி களத்துக்கு போகிற நீங்கள் போங்க. எத்தனை பேர் போயிருக்கிறாங்க? பெருசாக போன மாதிரி நமக்கும் தெரியல. அங்கே இங்கே ஒன்று போயிருக்காங்க, பெருசாக ஃபுல் ஃப்ளெக்ஸில் இறங்கி வேலை பார்க்கல. இதில் என்ன குடும்பம்னா ஏற்கனவே நம்மளும் அதை பற்றி பேசியிருந்தோம். இருந்தாலும் ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் வந்து அந்த ஆஃபீஸ் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டியதானே நீங்கள் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? அவங்க எலெக்ஷன் கமிஷன் கொண்டு போன லெட்டர்லேயே வந்து எலெக்ஷன் கமிஷனர் யார், எலெக்ஷன் ஆஃபீஸர் யாருன்னு தெரியாமல் கொண்டு போயிருக்காங்க. இங்கே இவங்க ஃபார்ம் ஃபில் பண்ண என்ன பண்ணுவாங்க? தப்பாக ஃபில் பண்ணி என்ன பண்ணுறது? அவங்க ஓட்டுரிமையே போயிடுவாங்க. அந்த நிலைமையில தான் இருக்குது. அப்போ ஒரு இஷ்யூ பேஸ்டு வரக்கூடிய விஷயத்தையுமே இவங்க வந்து ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. இப்போ நேற்று நாடாளுமன்றத்தில் லேபர் கோட்னு கொண்டு வந்திருக்காங்க, ஒரு ஆக்ட். லேபர் கோட்னு தொழிலாளர் சட்டங்களில் சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க, அந்த 8 மணி நேரம் வேலைங்கிறத 12 மணி நேரம் வச்சுக்கலாம், வாரத்துக்கு 46 மணி நேரம். ஓகேவா? வாரத்துக்கு 46 மணி நேரத்தை எப்போ நாள் நீங்கள் வாங்கிக்கலான்றாங்க ஒரு தொழிலாளிகிட்ட. எப்படி சாத்தியம்? ஒரே 3 நாளில் 46 மணி நேரத்தை நீ வேலை பார்க்க, தூங்காமல் சாப்பிடாமல் எனக்கு வேலை பார்த்து கொடுத்துட்டு போகணும்னு சொல்லி ஒரு முதலாளி நிர்பந்தித்தாருன்னா எப்படி பண்ண முடியும்? 8 மணி நேரம் வேலைங்கிறத நீங்கள் மாற்றிருக்காங்க, 46 மணி நேரத்தை எப்போ நாள் வேலை செஞ்சுக்கலாம். இது ஒரு சிக்கல் இருக்குது. பெண்கள் 6 மணிக்கு மேலே வேலை செய்யக்கூடாதுன்னு ஒரு ஷிஃப்ட் ஒரு இது இருந்துச்சு, அதை வந்து மாற்றிருக்கிறாங்க. இது பல சிக்கல் இருக்குது. நாடாளுமன்றத்தில் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எத்தனை நாள் ஆச்சு? 2 நாள் ஆகுது. விஜயினுடைய நிலைப்பாடு என்ன? லேபர் கோடில் விஜயினுடைய நிலைப்பாடு என்ன? சரி, தமிழ்நாட்டுக்கே வாங்க, திருப்பரங்குன்ற இஷ்யூ போகுது. நீங்கள் ஏதாவது கருத்து சொல்லுங்கன்றேன். அது சரியாக தவறா? மக்கள் மேல் தப்பா, இல்லாட்டி அது நீதிபதி மேல் தப்பா, அங்கே பண்ணவங்க போராட்டக்காரர்கள் தப்பா? நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீங்க? செக்குலர் பாலிடிக்ஸ் தானே பண்ணுறீங்க. இது என்ன நடக்குங்கிறத பற்றி நீங்கள் முதல்ல பேசுங்க. இல்லை நேற்று தான் சார் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அதை பற்றி அவர் கொஞ்சம் எல்லா கட்சியும் பேசிட்டாங்க. நேற்று நைட் சம்மந்தப்பட்ட எல்லா கட்சியுமே அது சம்மந்தமாக பேசியிருக்கிறாங்க, விளக்கம் கொடுத்துருக்காங்க, கண்டிச்சிருக்கிறாங்க, ஆதரிச்சிருக்காங்க. எதாவது நடக்குதுல்ல, ஏதாவது நடக்குதுல்ல. உங்களோட நிலைப்பாடு என்ன? பெரியார் அம்பேத்கர் கொள்கை தலைவர்ன்றீங்கல்ல, சமூக நீதின்றல, பிறப்புக்கு எல்லா உயிருக்கும் சொல்கிறீங்கல்ல, இந்த விஷயத்தில் உங்கள் நிலைப்பாடு என்ன? திருப்பரங்குன்ற விஷயம் இல்லை, நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீங்க? ஏதாவது ஒரு பக்கம் வாங்க முடிவு பண்ணுங்கன்றேன். இல்லை அவர் தெளிவாக தன்னை என்ன தெளிவு இல்லையா தானே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாரு. சரி, அப்போ அதை பேசணும்ல. கம்யூனிஸ்டில் பேசுகிறாங்கல்ல, காங்கிரஸ் கட்சி பேசுதில்ல, திமுக பேசுதில்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேசுதில்ல, எல்லா கட்சியும் பேசுகிறீங்கல்ல. உங்களுக்கு அந்த ஐடியாலஜி தானே, நீங்கள் பேசணுமா இல்லையா? ஏன் பேசலை? சரி, கவின் கொலைவலுக்கு ஏன் போல? இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு கண்டன அறிக்கை கூட விடலை. ஏன்னா ஓட்டு அரசியல் ஓட்டு போயிடும்னு. இப்போ இந்த விஷயம் நான் போச்சு, நைட்டு எல்லாரும் பேசிட்டாங்க. 2 நாள் கழிச்சு நீங்கள் திருப்பி எல்லாம் பொறுமையாக பார்த்துட்டு எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு சேஃப்டியாக நம்ம அறிக்கை விட்டுறது, அது விடுவாராங்கிறது இன்றைக்கி வரைக்கும் தெரியல. அப்போ முழுக்க ஒரு ஒன்றும் வந்து புரிதல் இல்லாத ஒரு அரசியலை விஜய் பண்ணிகிட்டு இருக்காரு. இதை தான் சொல்கிறோம், ஒன்றும் கற்றுக்கிட்டு வாங்க, ஆபத்தான அரசியல் இது. ஒன்றும் நீங்கள் வந்து கற்றுக்கிற வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. அதான் திரும்ப சொன்னால் அவங்க வந்து ஒன்றும் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. ஆனால் கட்டமைப்பு ரீதியாக ஒரு பக்கம் வலுவாயிட்டே போகிறாங்களா சார்? ஏன்னா இப்போ வந்து செங்கோட்டையன் அவர்கள் சேர்றாரு, அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க, தொண்டரணி உருவாக்கியிருக்காங்க, அந்த பக்கம் அவங்க டெவலப் ஆகிறாங்க. அவரே பாவம் ஜெயிக்க முடியாது தான் இங்கே வந்துருக்கிறாரு. ஒரு 8 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், தனிப்பட்ட செல்வாக்குள்ள நபர். நீங்கள் ஏன் தனிச்சு நின்று ஜெயிச்சு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக சுயேட்சா ஜெயிச்சுட்டு போய் அன்றைக்கி எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் அந்த கட்சி நீங்கள் நிற்க வேண்டியதானே? உங்களுக்கு மரியாதை இருக்குமா இல்லையா? தாமரக்கண்ணி ஒருத்தர் தான் தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி ஜெயலலிதா ஏற்றுனார், எம்ஜிஆர் இருக்கும் தனிச்சு நின்னார்,
திருநாவுக்கரசு இந்த தனிப்பட்ட முறையில் செல்வாக்குள்ள நபர்கள் இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் தனிச்சு நின்று ஜெயிச்சு அவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினரானாங்க. ஒரு கௌரவம் இருக்கும், கண்ணியம் இருக்கும். நீங்கள் பல முறை ஜெயிச்ச கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் நீங்கள் தனியாக நின்று கூட ஜெயிக்க முடியாமல் நீங்கள் வந்து இன்னொரு கட்சியை போய் கூட்டணி கூட்டு வர்றீங்க, இன்னொரு கட்சியில் போய் சேர்றீங்க. ஒரே ஒரு தேர்தலை கூட சந்திக்காத, கட்சியினுடைய கட்டமைப்பே இல்லாத, வீட்டை விட்டு வெளியிலே வராத, அறிக்கை மட்டும் கொடுக்கக்கூடிய, வீடியோ மட்டும் போடக்கூடிய ஒரு கட்சியை நம்பி இவர்களை என்னை காப்பாற்றிடுவாங்க, இவங்க ஓட்டு போட்டு என்ன எம்எல்ஏ ஆகிடுவான்னு நீங்கள் போய் நிற்கிறீங்கன்னா, செங்கோட்டை நீங்கள் அவர் வந்து தமிழ்நாட்டை எப்படி மாற்றி தமிழ்நாட்டில் கூடிய எல்லா தொகுதியும் ஓட்டு கொண்டு வந்து எப்படி கொடுத்துருவார் இவருக்கு? இல்லை மற்ற கட்டமைப்பு தொண்டரணி அந்த மாதிரி கேட்குறாங்க. ஒன்றுனா பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி 6 மாதத்தில் முடியும்? 3 மாதத்தில் எப்படி முதலமைச்சர் ஆகணும்னு புஸ்தகம் வேண்டாம் போடலாம். எப்படி முதலமைச்சர் ஆக முடியும் 3 மாதத்தில்? கேட்டால் 67 திரும்பி வருது, 77 திரும்பி வருது. 67க்கு முன்னாடி அண்ணா வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் பயணம் பண்ணுறாரு. இந்திய போராட்டத்தில் கையில் இருக்கிறார், பெரியாரோட பயணம் பண்ணுறாரு, நாடகத்தில் பேசுகிறாரு, எழுத்தில் பேசுகிறாரு, பொதுக்கூட்டங்கள் லட்சக்கணக்கான பொதுக்கூட்டங்களில் பேசுகிறாரு. அதுக்கு பிறகு தான் ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு 67 ஜெயிக்கிறார். எம்ஜிஆர் 76னா எம்ஜிஆர் 15 வருஷம் திமுகவில் இருக்கிறார். 71 கட்சி ஆரம்பிக்கிறாரு, 77 ஜெயிக்கிறாரு. கடைசி பட ஷூட்டிங்கு மேக்கப் கழிச்சிட்டு அப்படி முதலமைச்சராலும் ஆகவே இல்லை, யாருமே ஆக முடியாது. உலகத்தில் யாரும் ஆனதாக சரித்திரமே கிடையாது. அப்போ நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருங்க, கட்சியினுடைய கட்டமைப்பு வலுப்படுத்துங்க, மக்கள் பிரச்சனையை பேசுங்க, களத்துக்கு வாங்க, மக்களோடு நில்லுங்க, மக்களே கூட முதலமைச்சர் ஆக்கிடுவாங்கன்றேன். ஏன் வர மாட்டேங்கிறீங்க? இது என்ன அரசியல்? இது எதுவுமே பேச மாட்டேன், எல்லாமே பேசினாலும் டிலேவாக பேசுவேன். அந்த வடிவேல் சொல்வார்ல, செத்து புதைத்து போன செய்தியை கொண்டு வந்திருக்கிறாயா அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி முடிஞ்சு போன பிறகு பேசுகிறேன். நேற்று மழை வெள்ளத்துக்கு அறிக்கை கொடுக்குறாப்புல, மழை நின்று போச்சு, அவங்க துணியை காய வச்சு துவைக்க போட்டாங்க துணியெல்லாம். மழை வெள்ளத்துக்கு வந்து திமுக அரசு தான் காரணம். இது என்ன அரசியல்? இது ஒரு சார அரசியல். திமுக எதிர்ப்பு அரசியலை பண்ணுறதுக்கு 1000 கட்சி இருக்கே தமிழ்நாட்டில். நீங்கள் ஒரு மாற்று வேணும்னா மக்கள் நினைக்கிறாங்க. நீங்கள் மாற்று வேணா என்னவா இருக்கிறீங்க? ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய எந்த திட்டங்களையும் எதையும் விமர்சனம் பண்ண மாட்டேன். மழை பெஞ்சாலும் திமுக தான் காரணம், வெயில் அடித்தாலும் திமுக தான் காரணம், வந்து அவர் ஒரு படத்துக்கு பதில் காட்சி அனுமதி கொடுக்கலான்னு திமுக தான் காரணம், எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம். இந்த மழை வெள்ளத்தில் கூட பார்த்திங்கன்னா கடுமையான மழை, திமுக அரசு சரியாக வந்து ஹேண்டில் பண்ணல, பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையை பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கையெல்லாம் பாதிக்கல. நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ரொட்டீனாக அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு, பெருசாக பாதிப்பு இல்லை, எங்கேயும் தண்ணி தேங்கலை, பொதுமக்களே இப்போ பல இடங்களில் பாராட்டக்கூடிய காட்சிகள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ நீங்கள் இதுலேயும் அரசியல் பண்ணுறீங்க. என்ன பண்ணிருக்கணும்? நல்ல மனிதராக இருந்தால் மழை பெஞ்ச அன்னைக்கேவும் தன்னுடைய தொண்டர்களே களத்துக்கு போங்க, அந்த மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு முதல் நாளே சொல்லியிருக்கணும். மழையெல்லாம் ஓஞ்சி எல்லாம் துணியெல்லாம் துவைச்சி காய போட்டதுக்கு பிறகு 3 நாள் கழித்து ஒரு அறிக்கை விடுறாரு, திமுக தான் காரணம், நீங்கள்லாம் களத்துக்கு போகணும். அவன் வேலைக்கே போயிட்டாங்க. நீங்கள் அவன் களத்துக்கு போகிறவங்க போய் பார்த்தா அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. போப்பா தம்பி, மழையெல்லாம் நின்று நாங்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கோம், எதுக்கு வந்து நீன்னு கேட்க மாட்டாங்களா மக்கள்? இதை தான் சொல்கிறேன், இந்த அரசியல் தான் அறகுறையான அரசியல். சொன்னால் இது தற்கொலைன்னு சொன்னால் கோவம் வர வருது. நாங்கள் தற்கொலை கிடையாது, நாங்கள் ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி அப்படின்னு அவங்க புது விளக்க வேற கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பேசவே கூடாதுன்னு நினச்சா கூட திரும்ப பேச வைக்கிற வார்த்தை இருக்குது. ஓகே சார், அடுத்த கட்டமாக அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இல்லை அவங்களுக்கு அனுமதி கிடைக்குதா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு பேசலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கு நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி.